சினிமாவில் தவிர்க்கவே முடியாத இரண்டு உச்ச நட்சத்திரங்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன். ஆரம்ப காலங்களில் இருவரும் நிறைய படங்களில் இணைந்து நடித்துள்ளனர். ரஜினியின் முதல் படமான அபூர்வ ராகங்கள் படத்திலேயே கமல் முக்கியமான பாத்திரத்தில் நடித்திருந்தார். அதன் பின்னர் தப்பு தாளங்கள், 3 முடிச்சு, அவர்கள் 16 வயதினிலேயே இளமை ஊஞ்சல் ஆடுகிறது என பல படங்களில் இணைந்து நடித்தனர். தமிழில் 1979 வெளியான நினைத்தாலே இனிக்கும் படத்திற்கு பிறகு இந்த கூட்டணி இணையாமல் இருந்தது. தில்லுமுல்லு படத்தில் கமல் சிறப்பு தோற்றத்தில் நடித்தது. ஹிந்தியில் அமிதாப் பச்சனுடன் ரஜினி, கமல் இணைந்து நடித்த கெராஃப்தார் போன்ற படத்திற்கு பிறகு முற்றிலுமாக இந்த கூட்டணி பிரிந்தது. அதன் பின் தங்களது தனித்தனி படங்களில் கவனம் செலுத்தி வந்தனர் ரஜினியும் கமலும். இந்த சூழலில் ரஜினி கமல் கூட்டணி தமிழில் 46 ஆண்டுகள் கழித்து மீண்டும் இணைய உள்ளது என்று சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வருகிறது. இப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குகிறார் எனவும், படத்தை கமலின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்கிறது எனவும், அதனுடன் இணைந்து ரெட் ஜெயண்டும் தயாரிக்கிறது எனவும் சொல்லப்படுகிறது. லோகேஷ் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்து விக்ரம் படம் வெளியாகி பெரிய ஹிட் ஆனது. ஆனால் அந்த படத்திற்கு முன்பு ரஜினி நடிக்கும் ஒரு படத்தை லோகேஷ் இயக்க இருந்தார். இதனை பல பேட்டிகளில் அவரை தெரிவித்திருந்தார். தற்போது ரஜினி லோகேஷ் கூட்டணியில் கூலி கடந்த வாரம் வெளியாகி நல்ல வசூலை குவித்து வருகிறது. கூலி படத்தை அடுத்து கார்த்தி நடிப்பில் கைதி 2 படத்தை இயக்குவதாக சொல்லியிருந்தார் லோகேஷ். ஆனால் இப்போது லோகேஷ் இயக்கும் அடுத்த படமே ரஜினி கமல் இணையும் படம் என சொல்லப்படுகிறது. விக்ரம் படத்தை முடித்த உடனே லோகேஷ் கனகராஜ் கைதி படத்தின் பார்ட் 2 எடுப்பதாக இருந்தது. ஆனால் தொடர்ந்து லியோ, கூலி பட வாய்ப்புகள் வந்ததால் கைதி 2 படம் தள்ளி போனது. இப்போது மீண்டும் கைதி 2 தள்ளி போகிறது என சொல்லப்படுகிறது. சமூக வலைதளங்களில் இது பற்றிய தகவல்கள் பரவி வந்தாலும் இது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்போ சம்பந்தப்பட்ட நபர்கள் உறுதியோ செய்யவில்லை. ஒருவேளை இந்த கூட்டணி உண்மை என்ற பட்சத்தில் இது லோகேஷின் 7வது படமாகவும், ரஜினியின் 173வது படமாகவும், கமல்ஹாசனின் 235வது படமாகவும் உருவாகும்.